இந்த ஊர்ல பொண்ணுங்க யாருமே மாடல் ட்ரெஸ் போடக்கூடாது. அப்படி போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அந்த பெரியவரோட பேத்தியுமே இது தெரியாம மாடல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதனால அவருமே கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி திட்டிருப்பாரு. இப்ப மறுநாள் இந்த பொண்ணுமே இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்கறா. அதுக்கு அந்த பையனுமே இல்ல இங்கெல்லாம் போக கூடாது, நான் டைம் ஆகி போச்சு, 7 மணிக்கு மேல எந்த பொண்ணுங்களும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்றா. இதை கேட்கற அந்த பொண்ணுமே இல்ல அதெல்லாம் நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுமே கண்டிப்பா இந்த விஷயம் ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பா திட்டுவாருன்னு சொல்றான். இந்த பொண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போறா. இப்ப வெளியில வந்து சுத்தி பார்த்த இவங்களுமே அந்த பையனும் சொல்ற நேரமாகுது வீட்டுக்கு போகணும், கண்டிப்பா ஐயா திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம நான் ஃபுல்லா சுத்தி பார்த்து தான் வருவேன்னு சொல்றான். இந்த பொண்ணோட வீட்லயுமே எல்லாருமே இந்த பொண்ணுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஆளு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணுமே அந்த டிரைவர் கூட வந்துகிட்டு இருக்கா. இதை பாக்குறவங்க தாத்தாக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே போய் அந்த பேத்தியுமே அடிச்சிடுறாரு. இதனால அவளுமே என்னையா அடிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது 7 மணிக்கு மேல எந்த பொண்ணுங்களுமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனா நீ என்னடா வீட்டை விட்டு வெளியில போனது மட்டும் இல்லாம எந்த பொண்ணுங்களுமே டிரைவ் பண்ணது கூட கிடையாது, ஆனா நீ காரையே ஓடிட்டு போய் உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அடிச்சிடுறாரு. இதை பாக்குற அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்கள தடுக்கவும் முடியல. உடனே அவரும் அந்த டிரைவர் பார்த்து இவனை கட்டி போட்டு இவனுக்கு 50 சவுக்கடி கொடுங்க, இவனாலதான் இவ வெளியில போயிருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்தியுமே உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணுக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமே பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க அப்பாக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. அவங்க அப்பாவோ இல்லம்மா நீ அங்கதான் இருந்தாகணும், நம்ம பிசினஸ் எவ்வளவு லாஸ் ஆகி போய் கிடக்குது, இதுல நான் அவங்க எல்லாருமே பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கொஞ்ச நாள் தான் அங்க இருக்க போறீங்க, அவர் கொஞ்சம் பழமையான ஆள் தான், ஆனா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் தப்பா மட்டும் நினைக்காத நல்லவர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு அவர் சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னை எப்ப கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த பொண்ணோட தாத்தாவுமே இவங்க அம்மா தான் கலாச்சாரத்தை சொல்லி தரல, ஆனா நான் சொல்லி தராம இருக்க மாட்டேன், என்னோட பேத்திக்கு அவளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் தச்சு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்ப அவளோ நான் இந்த துணியெல்லாம் போட மாட்டேன், நீங்க சொல்ற மாதிரி என்னால ஆடவும் முடியாது அடங்கவும் முடியாது, இவங்க வேணா அப்படிலாம் இருந்திருக்கலாம், என்னால உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. இதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவளை இந்த ட்ரெஸ் போட சொல்லி, இல்லைன்னா நீங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவங்க அம்மாவுமே அந்த பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நாள் தான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா அவளோ என்னால போடவே முடியாதுன்னு சொல்லும்போது இப்ப அவங்க தாத்தாவுமே நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுனால தானே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிக்கவும் செஞ்சிடறாரு.